இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா முருகரோட அறுபடை வீடுகளாகட்டும், சிவபெருமான் அப்பாவோட விஷயங்களுக்காகட்டும், ஒவ்வொரு கோயிலுக்குமே நம்ம ஒவ்வொரு இது விஷயம் இப்போ இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அச்சங்கோயிலில் வந்து சுவாமி அரசர்னு சொல்லுவோம். ஆமா. ஆரியங்காவில் வந்து ஐயன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம சொரிமுத்து ஐயனார் கோயிலில் சரணத்தில் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் நகரம்? பொன்சொரியும் முத்தையனார் ஐயனா சொல்றோம். முத்தையனார் சொரிமுத்தையனார்னு சொல்றோம். ஆமா, அந்த மாதிரி தான். இன்னும் அந்த திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்களாம் அங்கதான் போய் மாலையே போடுவாங்க. அங்க போய் மாலை போடுறதுதான் வழக்கம். இந்த கார்த்திகை மாசம் வந்துட்டாலே அங்க போய் தான் எல்லாரும் முக்காவாசி பேர் மாலை போடுவாங்க. முத்தையன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சொரிமுத்தையன் முத்தையன் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த சுவாமி உட்கார்ந்துருக்கிற கம்பீரமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். பூரணா புஷ்கலா சமேதரா சுவாமி வந்து ரொம்ப அழகா, ஒரு தோல் மட்டும் கொஞ்சம் லேசா சாஞ்சிருக்கும். சாஞ்சு சுவாமிக்கு பக்கத்திலேயே சிவபெருமான் இருப்பார். மகாலிங்க சுவாமின்னு பேரு சிவபெருமானுக்கு. சிவலிங்கம் மகாலிங்கம் அப்படிங்கிற பேர்ல சுவாமி இருக்கார். எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா ஐதீகம். அப்படி அகத்திய முனிக்கு காட்சி கொடுத்த ரொம்ப ஒரு விசேஷமான கோயில் தான் சொரிமுத்தையனார். இப்போ ஆதி காலத்துல அகத்தியருக்கே காட்சி கொடுத்ததுனாலதான் அதை வந்து நம்ம மூலாதார கஷேத்திரமா உருவகப்படுத்துறோம். இந்த கோவிலோட நீங்க சிறப்பம்சங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த கோவில் வழிபடக்கூடிய நாட்கள் வந்து என்ன நாட்கள் நம்ம வழிபடக்கூடிய நாட்கள்? அதாவது ஆடி அமாவாசை மட்டும் தான் அங்க ஸ்பெஷலா, அல்ல மற்ற நாட்களும்? பங்குனி உத்திரம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பங்குனி உத்திரத்துல அங்க பயங்கர கூட்டம் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டோம். அதுபோல மற்ற நாட்கள் எந்த நாட்கள் அங்கே விசேஷம்? அதாவது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எல்லா சாஸ்தா கோயில்களையுமே ரொம்ப விசேஷமான நாள். ஏன் அப்படின்னா பங்குனி உத்திரம் தான் சாஸ்தா உதித்த நாள். சாஸ்தா உதித்த நாளும் பங்குனி உத்திரம் தான். அவர் பூரணையை திருக்கல்யாணம் பண்ணதும் பங்குனி உத்திரம் தான். அதனால பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தான் சொரிமுத்தையனார் கோயிலில் விசேஷமாக கருதக்கூடிய நாள். மற்றபடி எல்லா நாட்கள்லையுமே திறந்திருக்கும் கோயில். நீங்கள் என்னைக்கு போனாலும் வழிபடலாம். சனி ஞாயிறுகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை ரொம்ப விசேஷங்க. சாஸ்தாவுக்கும் சரி பூதநாதருக்கும் சரி சனிக்கிழமை வந்து விசேஷமாக வழிபடுவாங்க. இந்த ஆடி மாத அமாவாசையில் இன்னும் சொல்ல போனால் ஆடி அமாவாசையில் வந்து வழக்கமாக போகிறவங்க தான் அங்கே வந்து போவாங்க. ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்காமா. ஏன்னா அது ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அது டைகர் ரிசர்வில் இருக்குது அப்படிங்கிறதுனால, காப்பு காடில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மாதிரிலாம் ரோடெல்லாம் இருக்காது. பஸ்ஸு போகிறது ஒரு பஸ் மட்டும் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது கீழேருந்து எதுவுமே வண்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆடி அமாவாசை டயத்தில். கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும், வர முடியும். வழி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூடாரம் அமைத்து தங்கியிருப்பாங்க. ரொம்ப கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் தரிசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஸ்தலம். ரொம்ப வரப்பிரசாதி சுவாமி. அங்கே வேண்டுவோருக்கு